ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி, எல்லாத்துலயுமே முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட் லேக் ஆகுறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்ல தான். அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது சிலபஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரயில்வேக்கு கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா படிக்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் நாள்ல இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கொஸ்டினுக்கு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஆனா இதுல போடக்கூடிய 100% எஃபர்ட்ல ஒரு 50% கூட கரண்ட் அஃபேருக்கு வந்து போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல கடைசி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர், 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர், இல்லனா 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லனா ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ ஒரு 1 இயரோட கரண்ட் அஃபேரை கலெக்ட் பண்றாங்க. ஓகே, நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கு நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணும்போது அதை ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் மினிமம் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். அந்த கொஸ்டினுக்கு கீழே அப்படியே டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொண்டு வரலாம். அப்போ ஒரு நாளைக்கு 25 கொஸ்டினா நம்ம ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கொஸ்டின் வரும்னு பாருங்க. ஒரு மாசத்துக்கு மினிமம் 700 கொஸ்டின். ஓகே, 600ல இருந்து 700 கொஸ்டினா நம்ம வந்து என்ன பண்ணலாம், மேக் பண்ணலாம். அக்யூரேட்டா சொல்ல போனா ஒரு 750 டு 750 கொஸ்டின் கிட்ட நம்ம கொண்டு போலாம். ஓகே, ஒரு ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு 600 கொஸ்டின் மேக் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாசத்துக்கு. அப்ப லாஸ்ட் 1 இயர்ங்கும் போது பாத்தீங்கன்னா 12 மாசத்தோட கரண்ட் அஃபேர். அப்போ ஒரு மாசத்துக்கு 600னா 12 மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000 7000 கரண்ட் அஃபேர் படிக்கணும். எவ்வளவு கரண்ட் அஃபேர் படிக்கணும்? 7000 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்க படிக்கணும். அப்ப அதை எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ உட்காந்து படிக்க முடியுமா? அப்படி படிக்கும் போது ஸ்ட்ரகிள் ஆகும். கரண்ட் அஃபேர்ங்கும் போது நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம லாஸ்ட் 1 இயரோடது படிக்கும் போது ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட சிஇஓ வந்து ஒரு நேம் படிச்சிருப்போம். அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா சிஇஓ சேஞ்ச் ஆயிருப்பாங்க. இல்ல நம்ம லாஸ்ட் கரண்ட் அஃபேர் படிக்கும்போது ஒரு ஸ்டேட்டோட சிஎம் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அடுத்த கரண்ட் அஃபேர் படிக்கும்போது சிஎம் மாறி இருப்பாங்க, கவர்னர் மாறி இருப்பாங்க, ஸ்கீம் ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க, அந்த ஸ்கீம் அப்டேட் பண்ணிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் அப்டேட் பண்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், கரண்ட் அஃபேர் அப்டேட் பண்ணாதான் கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்க முடியும். அப்ப எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இவ்ளோ கரண்ட் அஃபேரையும் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். இதே கொஸ்டின் தான் இந்த மாசத்துல படிச்சா ஆன்சர் வேற இருந்துச்சு, இதே கொஸ்டினை இந்த மாசத்துல படிக்கும்போது ஆன்சர் இந்த மாதிரி டிஃபர் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகும், ஒரு பேர்டனா இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேரை தெளிவாவும் படிக்க முடியாது. எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இப்பெல்லாம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேக்குறாங்க. என்டிபிசி யூஜி எடுத்துக்கோங்க, 15ல இருந்து 18 கொஸ்டின் வரைக்கும் வருது. கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கும்போது பேங்க் எக்ஸாம் எடுத்துக்கோங்க, ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது அவங்களுக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிலாம் கிடையாது. கரண்ட் அஃபேர் பிளஸ் கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய பேங்கிங் அவேர்னஸ் பிளஸ் கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே இதை படிச்சாங்கன்னா அவங்களுக்கு அது மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ மார்க் அதை வந்து ரேங்கே மாறும். ஏன்னா பேங்கிங்கோட ப்ரிலிம்ஸோட பேப்பர் வேற மாதிரி இருக்கும், மெயின்ஸோட பேப்பர் வேற மாதிரி இருக்கும். மெயின்ஸோட பேப்பர்ல மேக்ஸ், ரீசனிங் வந்து தொட முடியாத அளவுக்கு கொஸ்டின் இருக்கும். ஆனா புத்திசாலித்தனமான ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷையும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்கோர் பண்ணும்போது ஃபைனலா மெயின்ஸ்ல செலக்ட் ஆகி என்ன பண்ணுவாங்க, அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, பிஓனா அடுத்து இன்டர்வியூ இருக்கும், அப்படி உள்ள போவாங்க. கிளர்க்னா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டைரக்டா அவங்களுக்கு டிவி மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கரண்ட் அஃபேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயனுள்ள வகையில இருக்கணுங்கிறதுக்காக ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து நாம யூடியூப்ல கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். இதுக்கு முன்னாடி போன மாசம் கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ் வந்து கொண்டு போனோம். அந்த கிளாஸஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன மாதிரி ஒரு நாளோட கரண்ட் அஃபேர் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் கூட ரிலேட் பண்ணி எப்படி சொல்லி கொடுத்திருந்தோம் அப்படின்ட்டு. ஓகே, அதே கிளாஸஸை திருப்பி நாம ஜூன் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜூன் 1ஆம் தேதியில இருந்து கரண்ட் அஃபேர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஜூன் 1ஓட கரண்ட் அஃபேரை அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். அடுத்து ஜூன் 2, 3, 4ன்னு இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேரை டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம யூடியூப்ல கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ வார கடைசியில சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லா படிச்ச கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே சண்டே இல்லைன்னா சாட்டர்டே வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ ஜூன் 1ல இருந்து டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து கரண்ட் அஃபேருக்கான டெய்லி கிளாஸஸ் வந்து இருக்கும். வார கடைசியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி சிஏ வந்து எப்படி இருக்கும்,
ரிவிஷன் கிளாஸஸா இருக்கும். அப்ப இப்ப கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸஸ் எந்த டைம் இருக்கும் அப்படின்னா அதை வந்து மார்னிங் டைமுக்கு நாம வந்து மாத்துறோம். காலையில 10 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, 1ஆம் தேதியில இருந்து நாம இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். யூடியூப்ல டெய்லி வரக்கூடிய கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ பாருங்க. ஓகே, இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா கூட கரண்ட் அஃபேர் வந்து டெய்லி வந்து உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். மொத்தமா உட்காந்து ஒரு வாரத்தோட கரண்ட் அஃபேர், ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர்னு படிக்கிறத விட டெய்லி அன்னன்னைக்கு நம்ம வீடியோல என்ன சொல்றோமோ அதை கரெக்டா உட்காந்து கேட்டீங்கனால என்னென்ன அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத அப் டு டேட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான ஃப்ரீ டெஸ்டும் வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? அப்ப இந்த டெஸ்ட் எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கம்மிங் சாட்டர்டேல இருந்து கரண்ட் அஃபேருக்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த வாரம் சாட்டர்டே 30ஆம் தேதி 30/5/2026 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் இருக்கும். இந்த 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா மே மந்தோட கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட்ல அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க எப்பனாலுமே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல 7ஆம் தேதி கிட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட். அப்போ உங்களுக்கு டெய்லி பாத்தீங்கன்னா யூடியூப்ல கரண்ட் அஃபேருக்கான ஃப்ரீ கிளாஸஸும் இருக்கும். கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். வார கடைசியில பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் வந்து நம்ம ஆப்ல கண்டக்ட் பண்றோம். சோ இந்த டெஸ்டையும் அட்டன் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்டோட லிங்க் வந்து உங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? அங்க இருந்து லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீ டெஸ்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்க இந்த டெஸ்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, மொத்தமா கரண்ட் அஃபேரை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப யூடியூப்லயும் கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ் வந்து கொண்டு வர போறோம். அதே மாதிரி ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான ஃப்ரீ டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, சோ வாரம் பாத்தீங்கன்னா ஒரு 50 மார்க்குக்கு தான் நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் கரண்ட் அஃபேருக்கு. ஓகேவா? சோ 50 மார்க்குக்கு அந்த டெஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ கரண்ட் அஃபேருக்கான ஷார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அன்னன்னைக்குள்ள அந்த டாப் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஷார்ட்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜூன் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் கரண்ட் அஃபேர் ஷார்ட்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா ஃபுல் வீடியோவாவும் ஈவினிங் 7 o'clock வந்து அப்லோட் ஆகிரும். ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் தெளிவா நான் சொல்லிடுறேன். ஈவினிங் 7 o'clock வந்து கரண்ட் அஃபேருக்கான கிளாஸ், காலையில 10 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸ் எப்ப இருந்து அப்படின்னா ஜூன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. அதே மாதிரி வாரம் உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் வந்து எங்க நடக்க போகுதுன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து நடக்க போகுது. நீங்க இப்பவே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு லாகின் பண்ணிடலாம். எப்பனாலுமே ஃப்ரீ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா நாளையில இருந்து குரூப் டிக்கான லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்ல நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஏற்கனவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுதான். ஏன்னா ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் வந்து கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான டயர் 1 எக்ஸாமும் ஆகஸ்ட்ல நாம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இது அபிஷியலாவே நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. சிஜிஎல் வந்து ஆகஸ்ட்ல வரும்னு. அது மாதிரி குரூப் டியும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா இருக்கும். அப்போ கடைசி இருக்கக்கூடிய இந்த 70 to 75 டேஸுக்கு பாத்தீங்கன்னா நாம டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். டெய்லி காலையில 10:30 இருந்து 11:30 வரைக்கும் லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு வர்றதுனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனாலதான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். இந்த 70 டேஸும் பாத்தீங்கன்னா குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ்னு எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? லாஸ்ட் மினிட்ல நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கிறீங்கன்னா இந்த 70 டேஸ் லைவ் கிளாஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா போன தடவை குரூப் டி எக்ஸாம் எத்தனை ஷிஃப்ட் நடந்துச்சு? 101 ஷிஃப்ட் வந்து நடந்துச்சு. ஓகே, இந்த 101 ஷிஃப்ட்லயும் கேட்ட ஜிகே கொஸ்டின்ஸ், சயின்ஸ் கொஸ்டின், இதுல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஏன்னா லேட்டஸ்டா குரூப் டியோட பேப்பர் நீங்க 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனுக்கு தான் குரூப் டி அப்ளை பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த 101 ஷிஃப்ட் பேப்பரை நீங்க எடுத்து பாருங்க, என்ன லெவல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். 101 ஷிஃப்ட் அப்படின்னா அதுல எத்தனை கொஸ்டின் வரும் உங்களுக்கு? ஷிஃப்ட்டுக்கு 100 கொஸ்டின். அப்ப 101 ஷிஃப்ட்னா கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டினுக்கு மேல வரும். ஓகே, சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு
ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ண என்ன மாதிரி மேக்ஸ் கொஸ்டின் இருக்கு, ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா இந்த 101 ஷிஃப்ட்டை நீங்க தரோவா ஒரு வாட்டி எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸ்ல இப்படிதான் வரும் கொஸ்டின், ரீசனிங்ல இப்படிதான் வருது, ஜெனரல் அவேர்னஸ்ல இப்படிதான் வருது, சயின்ஸ்ல இந்த மாதிரிதான் வருது, இப்போ ரீசெண்டா கரண்டா ரயில்வேயோட பேட்டர்ன் இப்படிதான் இருக்கு, ரயில்வேயோட ட்ரெண்ட் இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இந்த 70 days லைவ் கிளாஸஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சோ லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 1999 பே பண்ண வேண்டாம், நீங்க 1899 பே பண்ணியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜூன் 1st இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 2500 பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. நம்ம லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால தான் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லைஃப் டைம் அப்படின்னா நீங்க 1899 பே பண்ணுங்க. 1 yearக்கு மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னா 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூன் 1st இருந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைமோட ஃபீஸே பாத்தீங்கன்னா 2500 நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு இமீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வேணும், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து கரண்ட் அஃபேருக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வரக்கூடிய யூடியூப் கிளாஸஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்ல கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட்டையும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸ்ல என்னென்ன டிஸ்கஸ் பண்றோமோ இதையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த லைவ் கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் சிசிஏ கேண்டிடேட் இந்த லைவ் கிளாஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு கண்டிப்பா கட் ஆஃபை விட அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட் நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸ்ல கொடுத்திருக்கிறது பிளஸ் இந்த லைவ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சோ டைம் இருக்கு, சோ வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுல 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் ஒழுங்கா படிக்கிறது கிடையாது. அவங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங், இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா படிக்கிறாங்க. அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்ல ஒரு 50% வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக் கொடுக்குறாங்க. ஒரு 10% இல்லைன்னா 5% இம்பார்ட்டன்ஸ் தான் கரண்ட் அஃபேருக்கு கொடுக்குறாங்க. நீங்க மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், அந்த ஜெனரல் அவேர்னஸ்க்குள்ள வரக்கூடிய ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அப்படி படிச்சுட்டு ஒவ்வொரு செக்ஷன்லயுமே நீங்க நல்ல ஸ்கோர் வாங்கிருந்தீங்க அப்படின்னா டாப்பரா செலக்ட் ஆகிரலாம். ஓகே, இங்க நிறைய ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட நல்லா படிக்கிறாங்க, இன்னொரு சப்ஜெக்ட்ல விட்டுறாங்க. இல்லனா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் படிச்சுட்டு மத்த ரெண்டையும் விட்டுறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் வச்சுக்கிட்டே மத்த 3ஐயும் விட்டுறாங்க. சோ இந்த மாதிரி தப்பு பண்ணாம எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குறிப்பா கரண்ட் அஃபேரை நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற அன்னையில இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜூன் 1st இருந்து வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா குயிக்கா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆஃபர் நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஸோ இமீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜும் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.